ஓகே. அப்போ இதில் வந்து ஏடிஎம்க்குரிய அந்த செய்ய சொன்னதில் ஒரு ஆள் தான் செஞ்சு காட்டினீங்க. டேட்டா பேஸை வச்சுக்கொண்டு எப்படி டேட்டாவை எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லி அது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருக்குது. ஸோ நான் அதில் ஆரம்ப கட்டத்தை மட்டும் சொல்லி காட்டும், மிச்சத்தை ஃபுல்லாக செஞ்சு காட்ட மாட்டேன். அந்த டெக்னிக்கை மட்டும் சொல்லி தருவேன், நீங்கள் கூட செஞ்சுக்கணும். அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் விஷுவல் பேசிக் கிளாஸ். நாளையிலிருந்து கிராஃபிக் டிசைன். ஏற்கனவே தந்த அசைன்மெண்ட் எல்லாத்தையும் செஞ்சு இன்றைக்கு இடையில போட்டுறணும். போராட்டி நாளை கிளாஸுக்கு சேர்த்து கொடுக்குறதில்ல. புதிய கிராஃபிக் டிசைன் கிளாஸுக்கு சேர்த்துக்கொள்ள மாட்டேன். உரிய முறையில் நீங்கள் சப்மிட் பண்ண. ஏற்கனவே பண்ணாக்க தேவையில்லை, பண்ணாதற்கு பண்ணணும். பண்ணாலும் திரும்ப ஒருக்கா சப்மிட் பண்ணுங்க செஞ்சு வச்சு. ரைட், இதில் txt யூசர், இது txt பாஸ் பட்டன் ஒன்று போடணும், அங்கே போடுறது. btn login. இதுக்கு டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணணும். ஸோ வழங்கு போல தெரியும், டேட்டா மெனுல போயிட்டு கனெக்ட் add new data source. டேட்டா பேஸ் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட், டேட்டா செட் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட், நியூ கனெக்ஷன். இதில் எக்ஸஸ் டேட்டா பேஸ் ஃபைல் இருக்குது, ப்ரௌசருக்கு போயிட்டு ஐ திங்க் மை ஸ்டோர் என்று எடுத்து நினைக்கிறேன். அது டெஸ்ட் கனெக்ஷன். எஸ், ஓகே ஓகே. நெக்ஸ்ட், எஸ், நெக்ஸ்ட். அது டேபிள் டிபிஎல் யூசர்ஸ் தான் இருக்குது. அதில் 3 ஃபீல்டு, யூசர் நேம், பாஸ்வேர்ட், யூசர் டைப். ஃபினிஷ். இந்த பக்கம் இடது பக்கம் அந்த இது வராட்டி டேட்டா மெனுவில் போயிட்டு ஷோ டேட்டா சோர்சஸ் என்று கொடுத்து அதை வந்து அதை பின் பண்ணிவிட்டால் அப்படி இருக்கிறேன். ரைட். அப்புறம் டேபிளை எழுதி கொண்டது போட்டுட்டு இந்த இதை அழிச்சு போட்டு இதில் விசிபிள் மேலே உள்ள அந்த இதில் நேவிகேஷன் பார்ட விசிபிலிட்டியை ஆஃப் பண்ணிவிட்டா போதும். விசிபிள் ஃபோர்ஸ் அது இதுலேருந்து விசிபிள் இல்லாமல் போயிடும், இன்விசிபிள் ஆகிடும். ஓகே, இப்போ லாகின் கோடிங் நாங்கள் எப்படி எழுத போகிறோம்? dim var data row, variable data row. ரைட், வேறு எது வேணாலும் கொடுக்கலாம், உங்களுக்கு தெரியும். டேட்டா ரோ, var data row சமன்
எங்கட அந்த டேட்டாபேஸ் அடாப்டர்ட மை டேட்டா sorry grocery my store is something store and yes my store dot dataset dot table pair tbl users dot find by username bracket குள்ள txt user dot text இந்த இடத்துல தான் தில்ஃபா பல விட்டீங்க. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல பேர் கொடுக்கும்போது கொட்டேஷன் மார்க் கொடுக்க கூடாது. கொடுத்தா அந்த சொல்ல தான் தேடும். டிஎக்ஸ்டி யூசர் ஒரு ஆள் ஈக்கிறாரான்னு தேடும். கொட்டேஷன் மார்க் கொடுக்காம இருந்தா தான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல உள்ள அந்த அவர் டைப் பண்ண யூசர் நேம் வச்சு தேடும். விளங்குதா தில்ஃபாக்கு? எஸ். கொடுத்து தான் அதில் போல வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. இஃப் இஸ் நத்திங் இஸ் நத்திங்கிறது ஒன்றும் இல்லையா என்று கேள்வியே கேட்கும். ஒன்றும் இல்லாட்டி ட்ரூண்டு விடையே தரும். அப்போ வாட் டேட்டா ரோ நாங்கள் அதுக்குள்ள கொடுத்தா ரைட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். அப்போ ட்ரூ இல்லைன்னு அர்த்தம் இருக்குது, சாமான் இருக்கிற ஃபால்ஸ். தென் இஃப் var data row dot item dot sorry item 1 அதை கொடுத்து அந்த ஐட்டம் போட்டு பாஸ்வேர்டே கொடுத்துருங்க. கரெக்டில் அதை ஃபீல்டோட பேரே கொடுத்துருங்க. பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு txt pass dot text சமனா வந்து பார்த்துட்டு frm அதாவது யூசர் நேம் அதாவது பின் இது வச்சுக்கொள்ளும் அக்கௌண்ட் நம்பர் வச்சுக்கொள்ளும். அக்கௌண்ட் நம்பர் சரியா இருந்தா நீங்க செஞ்சது அப்படி மாத்தி என்ன சரி பரவாயில்ல. எங்களுக்கு இந்த இது அது அந்த டெக்னிக் தான் தேவை. எஃப்ஆர்எம் மெயின் டே சொல்கிறேன். மெயின் டாட் ஷோ இப்போதைக்கு வராது, ஏன்னா அப்படி ஒரு இதற்கான ஃபோன் உருவாக்கல. மீ டாட் ஹைட் இந்த கோடிங் சரி. எல்ஸ் எம்எஸ்சி பாக்ஸ் credential அதுதான் போட போறோம். இதுல எழுதிட்டேன். அப்படி ரெண்டுங்க அதே பார்த்து ரன் பண்ணி பார்த்துட்டு அடுத்தது செய்வோம். அந்த ஃபார்ம் செய்யாத வரைக்கும் எரர் வந்துட்டு தான் இருக்கும். ஓகே, ஃபார்ம் போட்டுருவோம். ப்ராஜெக்ட் அட் விண்டோஸ் ஃபார்ம், விண்டோஸ் ஃபார்மில் எஃப்ஆர்எம் மெயின். வெல்கம் டு ஒர்க். இதில் பட்டன் உண்டு. இன்னொரு ஃபார்ம் ஆட் பண்ண முடியும். மெயின் மெனு
மூணாவது ஃபார்ம் போட்டிக்கிறேன். இது பேர் FRM மெயின் மெயின். அதில் எக்ஸிட் பார் BTN எக்ஸிட் கோடிங் வந்து என்ட்ரி. அதில் பெருசாக ஒன்றும் இல்லை, அதான் இருக்கு. இப்போ மெயினுக்கு வந்து இந்த பட்டனுக்கு பேர் BTN மெனு. மூணு ஃபார்ம் இருக்கு. முதலாவது ஃபார்ம்ல லொகின் இருக்கு, ரெண்டாவது ஃபார்ம்ல இந்த வெல்கம் மெசேஜோட மெனு பட்டன் இருக்குது, மூணாவது ஃபார்ம்ல எக்ஸிட் பட்டன் மட்டும் தான் இருக்கு. அடிப்படையாக போகும். ரைட். ஸோ லொகின் ஃபார்முக்கு போனால் நான் பேர் கொடுப்போம், ரெண்டும் FRM லொகின். ரன் பண்ணி பார்த்துருவோம். ஏதோ டைப் பண்ணி லொகின் கொடுத்தா மெசேஜ் கொடுத்தா ஓகே. அக்தர் ரைட்டிங் அக்தர் பேர் போட்டோம் ஞாபகம். திரும்ப அதே தான் 1 2 3 பாஸ்வேர்ட் கொடுத்தோம், லொகின் ஆகும். மெனு பட்டனை கிளிக் பண்ண அடுத்த இது வரணும். ரைட். இப்போ தான் விஷயம் இருக்குது. லொகின் ஆகினது அட்மினாக இருந்தால் மட்டும்தான் இந்த பட்டன் வேலை செய்யும். சொல்கிற விலங்கு தான், அதான் நிபந்தனை. இதுலேயும் ஒரு எக்ஸிட் பட்டன் இருக்குது, BTN எக்ஸிட். லொகின் ஆகினது அட்மினாக இருந்தால் மட்டும்தான் இந்த பட்டன் வேலை செய்யும். இது மெனு பட்டன். இல்லாட்டி எக்ஸிட் கிளிக் பண்ணி வெளியே போக வேண்டியதான். இதுதான் கதை. ரைட். ஓகே. இப்போ இந்த ஃபார்மில் ஒரு எழுதணும், அங்கே லொகின் ஆகினது இவரான்னு சொல்லு, அட்மினான்னு சொல்லு. அப்போ அட்மினான பார்க்குறதுக்கு எங்களுக்கு டிம் வா டேட்டா ரோ அதை இதை பயன்படுத்தலாம். as data row var data row command my store dataset dot tbl user tbl users row எல்லாம் இருக்குது. இதில் நாங்கள் இன்னும் டேட்டா இதுலேயும் எட் பண்ணல, இந்த ஃபார்முக்கு எட் பண்ணல. ஸோ இதுங்க எட் பண்ணணும் டேட்டா பேஸ். அழிச்சிட்டு இதுக்கு விசிபிள் ஃபோர்ஸ் கொடுக்கணும், அப்போதான் இது வரும். TBL users வந்துச்சு, அப்போ வர இல்லை. ரைட். இப்போ ஃபைண்ட் பை யூசர் நேம். இப்போ யூசர் நேம் கொடுத்தா தேடலாம், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள யூசர் நேம் கொடுத்தா தேடலாம். ஆனால் யூசர் நேம் இந்த மேலே எக்ஸ்ட்ரா சில வசதி இந்த வரிகள் சேர்க்கப்படும், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் அழிக்கிறவனா, அதெல்லாம் தேவையானது. ஆனால் யூசர் நேம் இந்த ஃபார்ம்ல இல்லை, அவர் அந்த ஃபார்ம்ல தான் தந்தார். அப்போ என்ன செய்யணும், பாஸ் பண்ணணும். ரைட். அது பாஸ் பண்ணுற மெத்தட்களில் ஒன்று தான் பப்ளிக் var user as string என்று போட்டுட்டு முதலாவது login form இருக்குதானே, அதில் போய் login ஆகும்போது main.show FRM main.var user summon txt
user.text அந்த ஃபார்ம்ல உள்ள வா யூசர்ங்கிற வேரியபிள் சமன் இப்போ இந்த ஃபார்ம்ல உள்ள டெக்ஸ்ட் பாக்ஸ்ல உள்ள எழுத்து. அப்போ நாங்கள் பாஸ் பண்ணுறோம், அடுத்த ஃபார்முக்கு பாஸ் பண்ணுறோம். அது பப்ளிக்னு கொடுத்ததால இந்த ஃபார்ம்ல இருந்தும் அதை கால் பண்ணலாம். பப்ளிக்னு டிம்னு கொடுத்துருந்தா கால் பண்ணியிருக்கே இல்லாது, பப்ளிக்னு கொடுத்ததால அது பொதுவாக இருக்கு. ரைட். ஸோ இந்த ஃபார்ம் லோடில் நாங்கள் எழுதுகிறோம், வா யூசரை கொடுக்குறோம். இதை தேர்டு அந்த வரியை மாற்றி கொடுக்கணும். அதை அங்கே கொடுக்கணும். ரைட். இப்போ பார்ப்போம். எரர் வராட்டி சரி ரன் பண்ணுவோம். லாகினை கிளிக் பண்ணும்போது எரர் வராட்டி சரி. அக்தர் 1 2 3 லாகின் எரர் வர இல்லை. அப்போ விஷயம் சரின்னு எக்ஸிட். அப்போ அதில் நான் கண்டினியூ பண்ணுவோம். யூசர் நேம் பிடிச்சாச்சு. இப்போ வா டேட்டா ரோக்கில் அவர் இருக்கிறாரு. இப்போ நாங்கள் என்ன சொல்லணும், இஃப் இஸ் நத்திங் இப்போ உங்களுக்கு தெரியுமா இங்கே எப்படி இது பண்ணுறேன். இந்த கடத்தாத பிரச்சனை ஒன்று தான் இருந்துச்சு, டேட்டாவை கடத்தாம இந்த பிரச்சனை தான் இருந்துச்சு உங்களுக்கு. ஃபோர்ஸ் தென் எப்போதுமே பிரைமரி கீயை வச்சு தான் தேடணும். எல்லா ஃபார்ம்லையும் பிரைமரி கீயை வச்சு தான் டேட்டாவை தேடணும், வேற எந்த கீயும் கொடுக்கக்கூடாது. சில ஆளுக்கு இங்கே யூசர் நேம் கொடுத்துட்டு இதில் பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறாங்க, இதில் யூசர் நேம் கொடுத்துட்டு பின்னு கொடுத்துக்கிறாங்க. கொஞ்சமாக கொஞ்சம் தலையை யோசிக்கணும். இதை வச்சு தேர்டுன்னு சொல்லி போட்டு அதை கொடுக்குறது, வேற ஒன்று கொடுக்குறது. யூசர் நேம் வச்சு தேர்டுன்னு சொல்லி போட்டு அங்கே கொடுக்குறது பாஸ்வேர்டு, பின்னை கொடுக்குறது. அப்போ கொஞ்சம் கிட்னியை பாவிக்கணும். இஃப் வா டேட்டா ரோ equal to raw data go dot item அதை வந்து யூசர் டைப் தான், அது ஃபீல்டு பேர் யூசர் டைப். அதை கொடுக்கும். யூசர் டைப் சமன் அட்மின் இருந்தால் இந்த btn menu dot visible enable equal to true, else btn menu dot enable equal to false. அவ்வளோ. சரிண்ணா சரி ஓகே சரி. ஆனால் நாங்கள் அது அதுக்கு கமாண்ட் கொடுக்கலையே. இதுக்குரிய கமாண்ட் கொடுக்கல. இதில் கமாண்ட் என்ன, frm மெனு மெயின் மெனு டாட் ஷோ அதை காட்டணும். மீ டாட் ஹை என்ன நடக்கும். இப்போ போ லாகின் வந்துட்டு அக்தர் 1 2 3 லாகின் பட்டன் வேலை செய்யுது. மெனுவை கிளிக் பண்ணால் அந்த ஃபார்மும் வருவது. எக்ஸிட்டை கிளிக் பண்ணால் எக்ஸிட் ஆகும். திரும்ப போவோம். ரெண்டாவது அம்மான்னு நினைக்கிறேன். அம்மார் 4 5 6 இல்லை 7 8 9 எஸ். ஆனால் பட்டன் ஆஃப் லைட் ரைட் எக்ஸிட். அதுதான் விஷயம். அப்போ டேட்டா பேஸ்ல சரியாக பார்த்துக்கிது. அட்மின் யூஸரா ஸ்டாண்டர்ட் யூஸரானு பார்த்து தான் அது பட்டனை ஆஃப் பண்ணிக்குது. ரைட். அப்போ அப்படி ஆஃப் பண்ணுறதுக்கு நாங்கள் செஞ்ச வேலை என்ன,
இந்த லோடில் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் டேட்டா பேஸ். அது செக் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சது யூசர் நேம் தந்தது முதலாவது ஃபார்மில். அப்படி அடுத்தடுத்த ஃபார்ம்ல எல்லாம் யூஸ் பண்ண வேண்டி வரும். ரைட். அப்போ நீங்கள் அதுக்கடுத்த ஃபார்ம்லையும் இதே மாதிரி யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி வா எஃப்ஆர்எம் மெயின் டாட் வா யூசர்னு கொடுத்தா வரும். ஏன்னா இது பப்ளிக் வேரியபிளை தான் நாங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். அங்கேயும் வரும் அது. அப்போ அதை கணக்கில் கொடுக்கலாம். கணக்கில் இதுலேயே கொடுக்கலாம். எஃப்ஆர்எம் மெயின் டாட் வா யூசர் அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்தடுத்த ஃபார்ம்கள் இதே ஃபார்ம்ல இருக்கிறதால அது சரி வராது. இதில் இதே ஃபார்ம்ல இருக்கிறதால மீன் தான் கொடுக்கணும். மீ கொடுத்தாலும் சரி. இந்த பாருங்க, மீ எஃப்ஆர்எம் மெயின் கொடுத்தா எரர் காட்டும். அடுத்தடுத்த ஃபார்ம்ல எஃப்ஆர்எம் மெயின் கொடுக்கணும். எஃப்ஆர்எம் மெயின் டாட் வா யூசர். அப்போ எல்லா ஃபார்முக்கும் அந்த யூசர் நேம் வந்து என்ன சொல்றது எக்ஸஸ் ஆகுது. அப்போ இதை நாங்கள் ரெண்டாவது ஃபார்ம்ல தான் இந்த வேரியபிள் உருவாக்கிக்கிறோம். இதை லொகின் ஃபார்ம்லேயே நீங்கள் உருவாக்கலாம். நோ ப்ராப்ளம். ஆனால் கூடுதலாக அந்த மெயின் ஃபார்ம்ல உருவாக்கும். சில நேரம் லொகின் ஃபார்மை நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிடுவோம், க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நான் ஹைட் தானே பண்ணுறோம், மீ டாட் ஹைட் பண்ணுறோம், அதனால வேலை செய்யும். சில நேரம் லொகின் ஃபார்ம் முதலாவது அது வேலை முடிஞ்சோன்னா அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆனால் டேட்டா மெயின் ஃபார்ம் வந்து எப்போ இருந்துகிட்டு இருக்கு மெமரியில். சாஃப்ட்வேர் க்ளோஸ் ஆகும் வரைக்கும் மெயின் ஃபார்ம் தான் இருந்துருக்கு. ஆக அதில் உருவாக்குறது தான் பொருத்தமான வழி. பப்ளிக் டிம்முக்கு பதிலாக இப்போ பப்ளிக். ரைட். இது இல்லாமலும் நான் ஒரு மெத்தட் நான் சொல்லி தந்தேன். பப்ளிக் போடா, பப்ளிக் டே தான் சொல்லி தரேன். பப்ளிக் இல்லாமலும் நான் ஒரு மெத்தட் சொல்லி தந்தேன். டிம் போட்டு செஞ்சு கடத்துற மாதிரி. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவர் தார யூசர் நேம் அல்லது அக்கௌண்ட் நம்பர் தேவைப்படும். அதாவது பிரைமரி கீ, எது பிரைமரி கீ அது தேவைப்படும். ஒவ்வொரு முறையும் இது பண்றது. இதே மாதிரி அவர் வா யூசர் மாதிரி பப்ளிக் கீழ இப்படியும் போட்டு வச்சிடலாம். இதுனா போட்டு வைக்கலாம். இது யூசர் டைப் வா யூசர் டைப் ஸ்ட்ரிங். அப்போ இதையும் அங்கிட்டு அங்கேருந்து பாஸ் பண்ணி விட்டுறோம் யூசர் டைப். அப்போ நாங்கள் ஒவ்வொரு முறையும் டேட்டா பேஸை பார்க்க தேவை யூசர் டைப்பை பார்க்குறது. ரைட். ஆனால் இதை பின் நம்பரை இப்படி போட்டு வைக்கக்கூடாது மெமரியில். அதனால தான் நான் சொல்றேன் ஒவ்வொரு முறையும் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுங்க. ஈச் அண்ட் எவ்ரி டைம் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி தான் பின் நம்பரை பார்ப்போம். ஏன்னா பின் நம்பர் ரகசியமானது. மெமரியில் அப்படி போட்டு வச்சுட்டா ஹெக் பண்றவனுக்கு லேசா போயிடும் பின் நம்பர். சொல்றேன் இது யூசர் டைப் தான, பிரச்சனை இல்லை. இப்போ வந்து என்னவாக யூசரோட பேர் வந்துட்டு சரி அக்தர் தான், அவர் என்னவாக லொகின் ஆகிட்டார், அட்மினா லொகின் ஆகிடும். ஓகே, அது எப்பவுமே மெமரியில் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது மெனு ஒன்றை ஆன் பண்றதா ஆஃப் பண்றதான்னு தீர்மானிக்கிற நேரம் அதை யூசர் டைப்பை பார்த்துட்டு அட்மினா இருந்தால் ஆன் பண்ணு இல்லாட்டி ஆஃப் பண்ணிட்டு சொல்லலாம். அது சரி. ஆனால் பின் நம்பருக்கு இப்படி ஒன்று போட்டக்கூடாது. பின் நம்பர் நான் இந்த மாதிரி டேட்டா பேஸில் அந்த டைம் எப்போ தேவைப்படுதோ அந்த டைம், அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு பின் நம்பர் கேட்டு ஓகே ஆகணும். ஓகே அந்த ஸ்க்ரீன் வரணும் மெயின் மெனு. அதுக்கப்புறம் அவர் சல்லி ஒன்று வித்ட்ரா பண்ணுறாருன்னா திரும்பவும் பின் நம்பர் கேட்கணும். அதாவது இப்போ இதில் கேட்காது, ஏடிஎம்ல கேட்காது. இப்போ பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் கேட்கும். இந்த ஆன்லைனில் நாங்கள் பேங்க்ல இன்டர்நெட் கூட பேங்க்ல டிரான்சாக்ஷன் செய்யும் போது ஃபர்ஸ்ட்டுக்கு லொகின் ஆகும், பாஸ்வேர்ட் கொடுத்து தான் லொகின் ஆகி எல்லாம் இது பண்ணிட்டு பிறகு நாங்கள் ஒரு இன்னொரு ஆளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு ஆளுக்கு சல்லி லைட் பில் கட்டுறோம். லைட் பில் கட்டுறேன்னு சொல்லி அந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து இவ்வளோ கட்டுறேன்னு சொல்லி கொடுத்த பிறகும் திரும்ப பாஸ்வேர்ட் கேட்போம். ஏன்னா நாங்கள் லொகின் ஆகி வச்சுட்டு போயிடும். வேறு யாரும் வந்து உட்காந்து அவர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிடுவார். சார் நேரம் நாங்கள் மறந்து அவர் வச்சுட்டு போயிருந்தோம். ஏன்னா லொகின் ஆகி தானே வச்சுக்கிறோம். அப்படி அதனால அது திரும்பவும் பாஸ்வேர்ட் கேட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். வெப் இன்டர்ஃபேஸ் இருந்தால் இதுக்கு தேவையில்லை. ஏடிஎம்முக்கு அப்படி ஒன்றும் தேவையில்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு லொகின் ஆகியிருந்தா போதும், காசு வந்துடும், கேட்குற காசு வந்துடும். அப்படி ரெண்டு மாதிரி இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் அந்த பின் நம்பரை செக் பண்ணணும், உடனே செக் பண்ணணும் டேட்டா பேஸில். அது மிக முக்கியம். மெமரியில் வச்சிருக்க கூடாது, அது பேட் ஐடியா. வச்சிருந்தா ஹேக் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் இட். நான் இதை தான் காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு இது பண்ணியிருந்தேன். பப்ளிக் கீவேர்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். பப்ளிக் கீவேர்டை வச்சு வேரியபிளை உருவாக்கினால் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு அக்சஸ் ஆகும், அக்சஸ் பண்ணலாம். இன்னொன்று குளோபல்னு ஒன்று இருக்குது, அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது தேவைப்பட்டால் அது பிறகு நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொள்ளுங்க. குளோபல்னா முழு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது. அது இந்த ஃபார்முக்குள்ள கொடுக்குறீங்களா, அது வேறையா மொடியூல் ஒன்று உருவாக்கி அதில் கொடுக்குறது குளோபல். சில விஷயங்கள் அதில் பெரிய சாஃப்ட்வேர் செய்யும் போது அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்ய வேண்டி வரும். அப்போ அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். அப்படிதான் இப்போதைக்கு சொல்யூஷன் பப்ளிக் உருவாக்கப்பட்டு பாஸ் பண்ணுறோம். அதில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே லொகின் ஆகிற நேரம் பல விஷயங்கள் தேவைப்படும். உதாரணத்துக்கு யூசர் நேம், அடுத்து யூசர் டைப். பாஸ்வேர்டை போட்டு வைக்கிறீங்க. இதில் யூசர் டைப் தான் போட்டு வைக்கிறேன், பாஸ்வேர்டை போட்டு வச்சிடக்கூடாது. பாஸ்வேர்டு அந்த டைம் தான் அக்சஸ் பண்ணும். யூசர் டைப் வேறு ஏதாவது அவருக்குரிய செக்ஷன்ஸ் என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் அவருக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம் இந்த யூசர் டைப்புக்கு,
எங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டேட்டா பேஸ்லேயே போட்டு வச்சிடலாம். அக்தருக்கு இந்த செக்ஷன் தான் போவேன், நாசிக்கு இந்த செக்ஷன் தான் போவேணும் இந்த சாஃப்ட்வேரில். நிறைய விஷயம் இருக்கு, ஆனால் எல்லாத்துக்கும் போகலாது அப்படி இருக்கும். அப்போ அதெல்லாம் டேட்டா பேஸ்லேயே போட்டு வைக்கல, அவருக்கு என்னென்னலாம் ஏழுங்க. அப்போ அதையும் எடுத்து வச்சு கொடுறேன் மெமரியில் லொகின் ஆனப்போ. அப்போ அவர் அந்த ஃபார்முக்கு போக பார்க்க வைக்கல, மேலே பார்க்குறது அவருக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையான்னு இருந்தால் கொடுக்குறது, இல்லாட்டி கேன்சல். தட்ஸ் ஆல். ½ hour தான் நான் கிளாஸ் செய்வேன்னு சொன்னேன், அதே மாதிரி முடிக்க போகிறேன். டவுட் இருந்தால் கேட்கலாம்.